என் அன்பு பிள்ளையே, இந்த உலகில் உன்னை பற்றி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும். உனக்கு என்ன நல்லது நடக்க வேண்டும், அதை எவ்வாறு உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் மட்டுமே அறிவேன். எனவே என் மீது அதிக நம்பிக்கை வைத்திரு. அதுவே உன் வெற்றிக்கான மூல மந்திரத்தின் முதல் படி. இறைவன் காட்டும் வழியில் சென்றால் உனக்கு பல நன்மைகள் உண்டாகும். எதை பற்றியும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு என்னிடம் உன் கவலைகளை ஒப்படைத்துவிடு. நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையை மட்டும் அதிகம் வைத்துக்கொள். அப்படி வைத்தால் உன் வாழ்க்கையில் வரும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன உறுதி உனக்கு கிடைக்கும். அதோடு உன் வாழ்க்கைக்கான நோக்கமும் தெளிவாகும். இது உனக்கு பிடித்திருந்தால் உன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள். பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அது வாழ்க்கையை நோக்கிய ஒரு அணுகுமுறை. அது என்ன அணுகுமுறை, அதை எப்படி அணுகுவது என்பதை நான் முடிவு செய்தால் மட்டுமே நீ தெரிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து கொண்டவர்களுக்கு அது ஒரு வலுவான ஊக்கமளிக்கும் சக்தியாக மாறிவிடும். அதன் பிறகு உனக்கு வரும் எந்த பிரச்சனைகளும் உனக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. ஏனென்றால் உனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உன் நம்பிக்கை உன்னை அதிகமாக காப்பாற்றி உன்னை சரியான பாதையில் வழிநடத்தும். நீ சந்திக்கும் பிரச்சனைகளை ஒரு சவாலாக நினைத்து எதிர்கொள்ளவும் அதற்கான தீர்வுகளை தேடவும் நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். தொடர்ந்து முயற்சி செய்யும் உத்வேகத்தையும் உனக்கு அளித்துக் கொண்டே இருப்பேன். இந்த உலகில் உன்னை சிறந்த மனிதனாக வாழ வழிவகை செய்வேன். நேர்மையான குணங்களை வளர்த்துக் கொள்ளவும், சமுதாயத்தில் உயர்ந்த செயல்களுக்கு நீ பங்களிக்கவும், பல பேர் உன் உதவியை நாடி வருவதற்கும் நான் வழிவகை செய்வேன். உன் மனதினை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க என் மீது நீ வைத்திருக்கும் பக்தி உனக்கு எப்பொழுதும் உதவும். தீய வழியில் செல்ல ஒரு நாளும் உன் மனம் உன்னை அனுமதிக்காமல் நான் பாதுகாப்பேன். எந்த ஒரு வெற்றியும் எளிதில் கிடைத்துவிடாது. அதற்கான கடின உழைப்பை நீ கட்டாயம் கொடுத்திருக்க வேண்டும். உன் வருங்கால கனவுகள் நிஜமாக என் மீது அதிக நம்பிக்கையினை வளர்த்துக்கொள். இனி வரும் காலங்களில் உனக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கான நல்ல நேரத்தை நான் ஏற்கனவே வகுத்து வைத்துள்ளேன். அந்த நல்ல நேரமும் இப்போது உனக்கு வந்துவிட்டது. உன்னை படைத்த நான் உன்னை வழி நடத்தவும் பல திட்டங்களை வைத்துள்ளேன். அதன் பலன்களை பெற்றுக்கொள்ள நான் சொல்லும் வார்த்தைகளை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படு என் பிள்ளையே. நிச்சயமாக மற்றவர்களால் எந்த ஒரு துன்பமும் உன்னை இனி நெருங்காது. நீ பல சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கையை இனி வாழப்போகிறாய். உன் வாழ்வில் இனி அனைத்தும் நன்மையாகவே மாறப்போகிறது. பிரதோஷம் போன்ற நாட்களில் என்னை காண தவறாமல் வந்து விடுகிறாய். அது எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சியை தருகிறது என் பிள்ளையே. நீ முன்பு போல் இல்லாமல் பக்திக்காக நேரத்தை ஒதுக்கி உன் மனதினை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் பிள்ளையே. நீ நல்லதே நினைக்கிறாய், நல்லதையே பேசுகிறாய் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் பல தடைகள் என்னை பற்றி நினைக்க விடாமல் உன்னை எப்போதும் தடுத்து கொண்டே இருக்கின்றன. அதனால் நீ என் மீது சில சமயங்களில் வருத்தப்பட்டு என் ஆலயத்திற்கு வந்து என்னை காண்கிறாய். நீ அப்படி வருத்தப்படும் போதெல்லாம் என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என் தங்கமே. ஆனால் நீ வீட்டிற்கு செல்லும் போது உன்னை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறேன். அதை நீயும் உணர்ந்திருக்கிறாய். அதற்கு பல முறை நன்றியும் கூறியிருக்கிறாய். அவற்றைக் கண்டு நான் மிகவும் ஆனந்தம் கொள்கிறேன் என் பிள்ளையே. நீ உன் மனதினை எப்பொழுதும் சந்தோஷத்துடன் வைத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதனால்தான் நான் உன்னை பிரதோஷம் போன்ற நாட்களில் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசிக்கச் சொல்லி உன் கனவிலும் வந்து உனக்கு உணர்த்துகிறேன். பக்தி என்பது புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு சிக்கலான ஒன்றல்ல. அதை வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு விதமாக பார்க்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய சிக்கல். ஆனால் பக்தி என்பது ஒரு உயர்ந்த சக்தி, அல்லது என் மீது நீ வைக்கும் அன்பும் நம்பிக்கையும் தான். என் மீது நீ வைக்கும் பக்தி உன் மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும். வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் தரும். பக்தி பிற உயிர்களுக்கும் எளியோர்களுக்கும் நல்லறங்கள் செய்ய தூண்டும். மக்களை ஒன்று சேர்த்து சமூக நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தும். பக்தி தனி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உதவும். பக்தி என்பது அவரவர்களின் தனிப்பட்ட ஓர் அனுபவம் என்பதால் அதற்கு எந்த விதமான கட்டாயமும் இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற வழியில் பக்தி செலுத்தலாம். இறை சக்தியை ஒரு குறிப்பிட்ட உருவத்துடன் தொடர்பு படுத்தி வழிபடுவதும் சரிதான். இறை சக்தியை ஒரு குறிப்பிட்ட உருவம் இல்லாத எல்லா பொருட்களிலும் இருக்கும் சக்தியாக கருதி வழிபடுவதும் சரிதான். என்னை யார் எப்படி நினைத்து வழிபடுகிறார்களோ நானும் அவர்களுக்கு அப்படியே காட்சியளிக்கிறேன். பக்தி என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அது ஒவ்வொருவருக்கும் மன அமைதி, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தருகிறது. உன்னை பற்றி உனக்கு தெரிந்ததை விட உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் என் பிள்ளையே. உனக்கு எது நல்லது, எது கெட்டது என்பதை நான் மட்டுமே நன்றாக அறிவேன். ஆகவே நீ நம்பிக்கையுடன் என்னிடம் உன்னை ஒப்படைத்துவிட்டு நான் காட்டும் வழியில் செல்ல பழகிக் கொள்ள வேண்டும். நான் காட்டும் வழியில் சென்றால் உனக்கு பல நன்மைகள் உண்டாகும். இனி நீ உன்னை பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு என்னிடம் உன்னை ஒப்படைக்க வேண்டும். நான் உன்னை எந்த தீங்கும் அணுகாமல் எப்போதும் காப்பாற்றுவேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் வாழ்க்கையில் வரும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் மன உறுதியை நீ பெற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கையின் நோக்கம் உனக்கு தெளிவாகிவிட்டால் உன் வாழ்க்கையும் இனி எளிதாகிவிடும் என் செல்லமே. நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உன்னை நிச்சயம் உற்சாகப்படுத்தும்.
யாருக்கும் எந்த ஒரு வெற்றியும் எளிதாக கிடைப்பதில்லை. உழைப்பும் விடாமுயற்சியும் தான் வெற்றியின் அடித்தளம் என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையே. இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தான் நாளை நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை தீர்மானிக்கிறது. நீ செய்கின்ற செயல்களில் எப்பொழுதும் கவனமாக இரு. நீ காண்கின்ற கனவுகள் நீ நினைத்த நேரத்தில் உன்னை எங்கும் கொண்டு செல்லும். ஆனால் உன் கனவை நோக்கிய உழைப்பு மட்டும்தான் உன்னை நிஜத்தில் அங்கு கொண்டு போய்விடும். நீ பெறுகின்ற தோல்விகள் தற்காலிகமானவைதான். உன் நம்பிக்கையும் என் மீதுள்ள பக்தியும் எல்லா தோல்விகளையும் வென்றெடுக்கும் ஆற்றலை உனக்கு கொடுக்கும். உனக்குள் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் வரை சாத்தியமற்றது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ நினைப்பதை விடவும் நீ மிகவும் வலிமையானவன் என்பதை சில சின்ன தோல்விகளை சந்திக்கும் போது நீ மறந்து விடுகிறாய். எப்போதும் நம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியோடு இரு. உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டியதில்லை என் செல்லமே. வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் தெய்வம்தான் காரணம் என நினைக்கும் மனதிற்கு எந்த கஷ்டமான விஷயமும் ஒரு பாரமாக தெரியாது. உன்னால் முடிந்தவரை மற்றவரை அதிகமாக மன்னிக்க பழகு. பழிவாங்க நினைப்பது முட்டாள்களின் செயல். மன்னித்து விடுவதுதான் புத்திசாலிகளின் செயல். அந்த இடத்திலிருந்து விலகி விடுவதுதான் புத்திசாலிகளின் செயல். யார் முட்டாளாக இருந்தாலும் பரவாயில்லை. நீ எப்பொழுதும் புத்திசாலியாக இருப்பதுதான் முக்கியமென் செல்லமே. தொலைந்து போன நாட்களை தேட முயற்சி செய்யாதே. அதனால் உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. வருகின்ற நாட்களை இன்பமாக்குவது எப்படி என தெரிந்து செயல்பட முயற்சி செய். அதுதான் உனக்கு அழகான சுவாரஸ்யமான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த உலகில் தேவையானது தேவையற்றது என்று எதுவுமில்லை. காலம் அறிந்து தேடுதல் தேவையானது. காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது. அதுபோல் நல்ல எண்ணங்கள் தேவையானது. கெட்ட எண்ணங்கள் தேவையற்றது. அது அறவே ஒழிக்கப்பட வேண்டியது. நல்லெண்ணம் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். தீய எண்ணம் பல தீமைகளை பல மடங்காக கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு எது தேவை என்பதை நீதான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். உன் முன்னேற்றத்திற்கு தேவையான எதையும் நீ பெரிதாக யோசிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் அதற்கானதை சிறிதாக தொடங்கவாவது பழகிக்கொள். ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாதுதான். ஆனால் உன்னுடைய சிறிய தொடக்கம் நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும். வெற்றி பெறுகிறாயோ இல்லையோ, வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு எதையும் முயற்சி செய். நம்பிக்கை நிறைந்த உன் முயற்சியே பாதி வெற்றிக்குச் சமம். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என்று உன் முயற்சியை தொடர்ந்து கொண்டே இரு செல்லமே. மகிழ்ச்சியின் ரகசியம் எது தெரியுமா? விரும்புவதை செய்வது. வெற்றியின் ரகசியம் எது தெரியுமா? நீ செய்யும் எதையும் விரும்பிச் செய்வது. நீ செய்யும் எதையும் ஏதோ கடமைக்கு என்று செய்யாதே. அதை உன் கடமையாக நினைத்துச் செய். அப்போதுதான் நீ எதிலும் வெற்றி பெற முடியும். மனிதன் போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறான். செய்வதை முழு விருப்பத்தோடும் நம்பிக்கையோடும் செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே வாழ்க்கை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் என் பிள்ளையே. தனிமை என்று சொல்லும் போதே பயம் கொள்ள வேண்டாம். யாரிடமும் தேவையில்லாத பேச்சை பேசாமல் இருப்பதும் ஒரு தனிமைதான். தனிமையை கண்டு நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தனிமையை நேர்மறையாக உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அதன் மகத்துவம் புரியும். உன் எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுவதற்கும் உன் வெற்றிக்கான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும் உனக்கு கிடைக்கும் தனிமையை பயன்படுத்திக்கொள். அடுத்த நொடியில் கூட உன் வாழ்க்கை மாறலாம். அதற்காக உழைப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே. அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்காமல் போனாலும் உன் உழைப்பு உன்னை நிச்சயம் கைவிடாது என் செல்லமே. உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ புரியாத புதிராகவே இரு. உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும் நீ எப்போதும் உண்மையாயிரு. அப்படி இருந்தால்தான் உன் வாழ்க்கை இன்பமாகவும் நிம்மதியாகவும் மாறும். வாழ்வில் அடுத்தது என்ன நடக்குமோ என்று எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் கவலைகளும் இதுவரை இருந்ததெல்லாம் போதும். இனி எதற்கும் நீ கவலையோ பயமோ கொள்ள தேவையில்லை. நீ நேர்மறையாக சிந்தித்து உண்மையாக உழைத்தாலே போதும். நடக்கும் எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும். தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நீ வெற்றி அடைய முடியாதா என்ன? உன் நம்பிக்கை உன்னை புதிய உயரத்தில் தடம் பதிக்க வைக்கும். நீ கீழே விழும்போதெல்லாம் நம்மால் மீண்டும் எழுந்துவிட முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு எழுந்து நடக்கத் தொடங்கு. எல்லாம் நன்மையாகவே மாறும் என் பிள்ளையே. இந்த உலகில் நன்மையான விஷயங்களை சொல்ல குறைவான நபர்கள் மட்டுமே இருப்பார்கள். ஏனென்றால் நன்மைக்கு என்ற மகத்துவம் பல மடங்கு பெரியது. ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை சொல்கிறார் என்றால், நல்ல எண்ணங்களை உனக்கு புரிய வைக்கிறார் என்றால், அவர்களை ஒரு காலமும் புறக்கணிக்காமல் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை உன் காதில் வாங்கிக் கொண்டு அவற்றை பற்றி யோசி. அப்பொழுது உனக்கு பல உண்மைகள் புரிய வரும் என் செல்லமே. எங்கு நீ அவமானப்படுகிறாயோ அங்கு நீ தவிர்க்க முடியாத சக்தியாரோ இருப்பதுதான் உண்மையான மிகப்பெரிய வெற்றி என் செல்லமே. உன்னை தூக்கி எறிந்த உறவுகளுக்கு நெருக்கப்பட்டால்தான் அறிவு வரும். வாழ்க்கையில் சிலவற்றில் கெட்டு நொந்தால்தான் தெளிவு வரும். அறிவும் தெளிவும் வந்த பிறகுதான் உன்னை தேடி அவர்களே வருவார்கள். அதுவரை அவர்களை பற்றி நீ சிந்திப்பதை கூட நிறுத்திக்கொள். இந்த உலகில் எத்தனையோ சந்தோஷம் இருந்தாலும் நீ தேடும் சந்தோஷம் நீ என்னிடத்தில் சரணாகதி அடைவதில்தான் அதிகமாகவே உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே. என்னை நம்பி என்னிடம் சரணடைந்த உன்னை இனி யாரிடமும் கையேந்தும் நிலையிலும் விடமாட்டேன். யாரும் உன்னை காயப்படுத்தும் நிலையிலும் விட்டுவிட மாட்டேன்.
உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தருவதாகவே அமையும் என் செல்லமே. உன் சிந்தனைகள் எப்போதும் நல்லதாகவே இருக்கட்டும். உன் வாழ்க்கையும் எப்போதும் நல்லதாகவே